வணக்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்னை நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த விடியலுக்காக, இந்த உறவுகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த உடல் ஆவி ஆன்மா அனைத்துக்கும் பயிற்சிகளை பெற வந்திருக்கிறோம். இன்றைய நாள் 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 இந்த இடத்தை நல்லாக சேக் பண்ணி உங்களுடைய கண்களிலே அந்த சூட்டை வைத்தால் கண்கள் நல்ல பிரகாசம் அடையும். இப்பொழுது நல்லாக உங்களுடைய கண்களிலே வைத்து வெப்போட்டம் சக்தி ஓட்டத்தை பெறும். நன்றாக உங்களுடைய கரங்களால் தொட வேணும். இந்த கண்களுக்கு நல்ல பத்து போட்டு கண்களிலே இருக்கின்ற இரத்த தடைகள், காய்மானங்கள், நோவுகள், வலிகள் அனைத்தையும் எடுத்து போடலாம். அப்படியே வச்சு நன்றாக உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விட்டு, இப்போ நாக்கு எங்களுக்கு பேசுவதற்கு, பாடுவதற்கு, புகழுவதற்கு, இறை புகழ் பாடுவதற்கு என்று சொல்லி எங்களுக்கு பல முகையிலே பயனடைகிறது. அதே நேரத்திலே நாக்கு கோவப்பட்டால் சில வார்த்தைகளை மூலம் திட்டியோ பேசியோ மற்றவர்களுடைய உடலை, உள்ளத்தை காயப்படுத்துகிறது. அப்படியான நிலைகள் இருந்தால் நாங்கள் அவற்றிலிருந்து தீர்மானம் எடுப்போம். நாவுகளை நாக்காக்க வேண்டும் என்று, நாவை ருசிகளை அறிவதற்கு, டேஸ்ட் சுவையான உணவுகளை அறிவதற்கு இந்த நாக்குகள் சுவையை பெறுவதற்கு பயன்படுகிறது. அதே போன்று இந்த நாக்குகள் எங்களுடைய உடலுக்கு, உள்ளத்துக்கு, ஆன்மாவுக்கு, சில மூளைகளுக்கு சில பயிற்சிகளை செய்து அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, இந்த நாக்குகள் மறதிகளை குறைப்பதற்காக இந்த நாக்குகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த நாக்குகளை நன்று இடம்பலமாக இந்த சொண்டுகள் வழியாக இடம்பலம் நகர்த்த வேணும். தொடர்ச்சியாக 1 நிமிடம் இடம்பலமாக நகர்த்த வேணும். இன்னும் இந்த நாக்குகளை வெளியே கொண்டு உள்ளுக்கு கொண்டு போகிறது. சில நேரங்களிலே இந்த நாக்குகளை மடிக்க வேணும். மடித்து இந்த இரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கிற போது நீங்கள் ஒரு 5 தடவை, 7 தடவை, 9 தடவை அல்லது 21 தடவை நீங்கள் நன்றாக இந்த நாக்குகளை மடித்து உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விட வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணினால் ப்ரெஷர் குறையும். அப்போ ஒரு 7 தடவை நாங்கள் இந்த நாக்குகளை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடுவோம்.
அப்படி மூச்சுக்களை விட்டு உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடலாம். அதே போன்று இந்த நாக்குகளை மடிக்க வேணும். நாக்கால் உள்நோக்கி மடிக்க வேணும். அப்படி மடிக்கிறது. அதுபோல வாழ்க வளமுடன் என்று சொல்ல வேணும். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்லுறேன். மற்றது டொக்கடிக்கிறது. சின்ன பிள்ளைகள் முந்தைய காலங்களில் நீங்கள் டொக்கடித்து அப்படி இந்த டொக்கென்ற ஒரு சத்தத்தை போட்டு அப்படி போடுற போது இந்த நாக்குகள் உள்நாக்கு, இந்த நுனி நாக்கு உள்நாக்கோட முட்டி உங்களுடைய மூளைகளை சில சில செயற்பாடுகளை செய்கிற போது இந்த மறதி குறைபாடுகள் குறைந்து போவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். அத்தோடு உங்களுடைய குரல்களிலே அல்லது தொண்டைகளிலே சில கிருமிகள் அல்லது இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் ஏதேனும் இருந்தால் நன்றாக உள்மூச்செடுத்து உம்மன்ற சத்தத்தோடு தக்க வைத்து பேருந்து நாடிக்கு கொண்டு வருவேன். இப்போ நான் செய்யும் போது நீங்கள் அதை பார்க்கலாம். நன்றாக உள்மூச்செடுத்து கழுத்துக்களை லாக் பண்ணும். லாக் பண்ணி போட்டு அப்படி இடது பக்கத்தால் இடது மூச்சால் இடது பக்க மூக்கு துவாரத்தால் நீங்கள் மூச்சு விட வேணும். அப்படியே திரும்பவும் அந்த எக்ஸசைஸை ஒரு 2 தடவை செய்யலாம். நன்றாக உள்மூச்செடுத்து லாக் பண்ணும். குரல் வளைகள் கூட உங்களுக்கு சீர்படுத்தப்படும். நன்றாக உள்மூச்செடுத்து அப்படியான ஒரு பயிற்சிகளை செய்யும் போது கூட உங்களுடைய நாசிகள், தொண்டைகள், அரிப்புகள் அல்லது தொண்டைக்குள்ள சிலாக்களுக்கு சளி கூடினால், இன்ஃபெக்ஷன் வந்தால் அது வீங்க பார்க்கும், டான்சில்ஸ் வரும். அப்படியான நேரங்களில் நீங்கள் ஒரு நாய் ஓடி இளைச்சி போட்டு வரும். நாய் போய் ஓடி போட்டு இளைச்சி வந்து நாக்கை தொங்க போட்டு அப்படி இருக்கும். அதுபோல் நீங்கள் நல்லாக உள்மூச்செடுத்து அப்படியே உமிழ்நீருக்கு சுரக்கும். அந்த உமிழ்நீரை நீங்கள் பருக வேணும். அப்படியே பருகவன் அடி வயிற்றால் இந்த மூச்சு, அடி தொண்டையிலிருந்து உங்களுக்கு அந்த மூச்சு வர வேணும், அந்த இளைப்பு வர வேணும். நன்றாக உள்மூச்சு எடுத்து உமிழ்நீர் வரும். அந்த உமிழ்நீரை நீங்கள் பருக வேணும். இன்னொரு தடவை செய்வோம்.
இதில் கோவிட் வந்தாக்களுக்கு கூட இது பயனை கொடுக்கிறது. கோவிட் டைம்களில் இப்படியான பயிற்சிகளை செய்யும் போது உங்களுக்கு அந்த தொற்றுக்கள் நீக்கப்படுகிறது. உமிழ்நீரும் சுரக்கும். அந்த உமிழ்நீரை நீங்கள் பருக வேணும். அதோடு நீங்கள் விட்டமின் சி, இப்போ குளிர்காலம் வரப்போகுது, அந்த விட்டமின் சியை நீங்கள் வாயில் வச்சு உமிழ்றது போல் வாயில் வச்சு போட்டு உமிழவன் இதில் நான் கையில் வச்சுருக்கிறேன். விட்டமின் சி ஒன்று அதை நாக்கில் வச்சு, அல்லது ஒரு ஃபுல் டொஃபி, உங்களுடைய ஸ்ரீலங்காவில் அந்த ஒரு டொஃபி ஒன்று இருக்குது, அல்லது பெப்பர்மெண்ட் என்னென்றாலும் வச்சு இந்த நாக்கை இடம்பலமாக நீங்கள் உமிழ்ந்து சாப்பிட வேணும் இந்த விட்டமின் சியை. அப்போ உங்களுடைய நாக்கில் உமிழ்நீர் சுரக்கப்படும். சில நேரங்களிலே டயபெட்டிக்காரருக்கு நாக்கு காயும் போது என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த சின்னி விரலை எப்பையும் நீங்கள் தேய்க்க வேணும். சின்னி விரலில் தேய்க்க வேணும். இப்படி சின்னி விரலை நீங்கள் தேய்க்கிற போது உங்களுக்கு இது நீருக்குரியது. 5 பூதங்களில் ஒன்று நீருக்குரியது இந்த சின்னி விரல். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு போகிற வழி, நாங்கள் தண்ணி கொண்டு போயில எங்களுடைய களைப்பாக இருக்குது, அல்லது உங்களுக்கு நாக்கு காயுது. இரவுகளில் சில ஆக்களுக்கு டயபெட்டிக் கூடினால் நாக்கு காயும். அந்த நேரங்களில் கூட நீங்கள் இப்படியான கையை நீங்கள் தேய்த்து அதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது உங்களுடைய நாக்கில் உமிழ்நீர் சுரக்கப்படுது. தன்மையான வறட்சியற்று உங்களுடைய நாக்குகள் பயன்படுறத அறிந்து கொள்ளுவீங்க. இப்படியான பயிற்சிகளை பெற்று உங்களுடைய நாக்குகளை நல்ல முறையிலே மற்றவர்களை வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தலாம். அல்லது பிறந்த நாள், திருமண நாட்கள், நல்ல காரியங்கள் நடக்கும்போது அவர்களுடைய பெயர்களை சொல்லி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தலாம். அல்லது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுடைய பெயர்களை சொல்லி வாழ்க வளமுடன், அவர்களுடைய உடல்கள் நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று வாழ்த்தலாம். அல்லது எங்களோடு பழகியவர்கள் எங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது கூட, அல்லது அவர்கள் எதிர்மறையாக நடக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அவர்களுடைய மனமாற்றம் பெற வேண்டுமென்று நாங்கள் அவர்களையும் வாழ்த்தலாம். இந்த நாள் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை. வாழ்க வளமுடன்.